சரி, கருப்பசாமி மாடி முத்தூர் வச்சுப்பா. முத்தூர் அப்படியா? குறி 1, குறி 2 அப்படியா? உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தேன். குடும்பத்தை போய் பார்த்ததுல இப்போ பொருளாதாரம் ரொம்ப தட்டுப்பாடாக இருக்கு, அப்படி இல்லையா? அதனால உன் மக வந்து கேஸ் வாபஸ் வாங்கணும். கேஸ் வாபஸ் வாங்கினா தான் மற்றது எல்லா பிரச்சனையுமே தீரும். அதனால இப்போ நாளுக்கு நாள் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு. அதனால கருப்பசாமி இன்னும் ஒரு 60 நாள் பொறுமையாக இருக்கணும். அப்போத்தான் பிரச்சனையை அங்கே உருவாக்கி அவளை மனசை மாற்றி கொண்டாந்து கையெழுத்து போட முடியும். அதனால ஒரு தூண்டுதல் இன்னொரு ஆள் கூட இருக்கா, நீ மெயின் ஒரு ஆள் இருக்கா, சரியா? அவ எக்காரணத்தை கொண்டு நீ சொத்து தான் வாங்கணும், உனக்கு அதில் பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லி கையெழுத்து எக்காரணத்தை கூட நீ வாபஸ் வாங்கிடக்கூடாதுன்னு இழுத்து பிடிச்சி வச்சிருக்கா. அதை எல்லாம் மாற்றி உனக்கு உருவாக்கி கொடுத்து உனக்கு நீ கொடுக்கறத கொடு அப்படின்னு சொல்ற மாதிரி உனக்கு மாற்றி அமைச்சு கொடுத்து கையெழுத்து உனக்கு வாபஸ் வாங்கி கொடுத்தா போதுமா? நீ கிட்டவா, கடன்காரனுக்கு நீ கேட்குற இடத்துல இல்லைங்காம இப்போதைக்கு இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள ஒரு 30,000 ரூபாய் வாங்கி கொடுக்குறேன். நீ ஒரு 20,000 ரூபாய் எதிர்பார்த்துட்டு இருக்கிற, அப்படித்தானே? அதனால நான் 30,000 ரூபாய் உனக்கு நான் வாங்கி கொடுக்குறேன், சரியா? அதைய வச்சு நான் சொல்றதை முழுசா கேட்கணும், நான் சொல்றதை மட்டும் தான் கேட்கணும், குறுக்க பேசக்கூடாது. 30,000 ரூபாய் வாங்கி தரேன், அதுல இருக்கிற சில்லறை கடன் எல்லாம் கட்டிடு. 3 மாசம் கொஞ்சம் பொறுமையாரு, அதுக்குள்ள அவளே வந்து நான் வாபஸ் வாங்கிடுறேன், தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு வாபஸ் வாங்கிடுவா. உனக்கு மனசுக்கு பிடிச்சது அவளுக்கு கொடுத்துரு. நான் அதுதான் சொல்றேன், வாபஸ் வாங்கி கொடுக்கறது என் பொறுப்பு. நான் சொன்னது இப்போதைக்கு சில்லறை கடனுக்கு ஒரு 30,000 ரூபாய் சரி பண்ணி தரேன். நீ 20,000 ரூபாய் அக்கம் பக்கம் எல்லாம் கேட்டு பார்த்தேன், எதுவுமே கிடைக்கல. அதனால நான் கருப்பசாமி 30,000 ரூபாய் ஒரு வாரத்துல வாங்கி தரேன். நான் சொல்றதுக்கு மட்டும் பதில் 30,000 ரூபாய் வாங்கி தரேன், கடனை கட்டிடு. இதை கொண்டுட்டு போய் நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குது அப்படின்னு, உனக்கு உடம்பு வலிக்குதா வலிக்கலையா? வலிக்குது, அதனால நீ தேய்ச்சி குளிச்சிரு, நான் கருப்பசாமி உனக்கு சரி பண்ணி தரேன். பௌர்ணமிக்கு என்ன வந்து பாரு, இந்தா கொடுத்துரு, கொண்டுட்டு போய் பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். டக்குன்னு பிடி, இதை கொண்டுட்டு போய் கணவருக்கு கொடுத்துரு. பௌர்ணமிக்கு என்ன வந்து பாருப்பா. கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர், ஆமாப்பா அப்படின்றியா? என் மக பிரச்சனை ஒன்று, என் பிரச்சனை ஒன்று, 2 பிரச்சனை இருக்கான். மகளுக்கு ஒன்று, உனக்கு ஒன்று, அப்படியாப்பா? அதனால கருப்பசாமி உனக்கு வந்து நம்ம நம்பி ஏமாறுறத நம்ம வாழ்க்கைய, அப்படித்தானே? அதனால கருப்பசாமி 2 நாளைக்கு சிரிச்சு பேசினா கடன் வாங்கி கொடுத்துடலாம், வேணுங்கிறது வரைக்கும் எல்லாம் பண்ணி விட்டுடலாம். கடைசியில் நடு ரோட்டில் வந்து நின்ற வேண்டியது. இப்போ எப்படி நிற்கிற? அப்படித்தான் நிற்கிற, போய் காலை விட்டுவோம். அதே போல் கருப்பசாமி நம்மளோட எதிர்பார்ப்பு போலயே உனக்கு நீ நினச்சது போல் நம்மளோட உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைக்கணும். அதனால் கருப்பசாமி உனக்கு வாங்கி கொடுத்துடலான்னு முடிவு நினச்சிருக்கேன். அதனால் உனக்கு வாங்கி கொடுத்துறேன். ஏமாத்துறது எதுவாக இருந்தாலும் சரி பகுதி நான் உனக்கு சரி பண்ணி கொடுத்து, நீ சொன்ன சரின்னு கேட்டால் போதும்ல, அப்படி இருந்தால் போதும்ல. கிட்டவா, ஜூஸ் போட்டு கொடுக்க முடியுமா? முடியாது, நீயே குடிச்சிடும். கருப்பசாமி எனக்கு வந்து சீக்கிரமாகவே அவனை மனசை மாற்றி நம்ம சொன்னபடி கேட்க வச்சு ஒழுக்கமாக பழைய வாரி ஒரு வாய்ப்பு நமக்கு உருமிச்சு கொடு அப்படின்னு என் பேரை சொல்லி நீ குடிச்சிரு. இதை கொண்டு உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு, நான் கருப்பன் கூடவே வந்துடுறேன். இன்னைக்கு உத்தரவு உனக்கு மட்டும்தான், அடுத்த வாரத்துக்கு வந்து கேட்டுக்க உன் மகளுக்கு கூடவே வரம்பு. கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர் அப்படின்றியா? கேண்டீன் வச்சிருக்கிறது யாருப்பா? நீயும் இல்லையாடா மனே, உனக்கு நீ உட்கார, நான் கூப்பிட்றேன். இன்னொருத்த வச்சிருக்கேன் கேண்டீன், நீ உட்கார், உன்னை நான் கூப்பிட்றேன் போ. அப்படியே கோயம்புத்தூர் போய் ஊட்டி ஓனத்தான் வருவியா? அப்படி இல்லை, நான் சொந்த ஊர் ஊட்டி தானே, அப்படி தானே மனே. இப்போ செய்கிறது எங்கே செய்கிற? அதனால கருப்பசாமி நீ நான் கேட்டது போல் நம்ம கடன்லேருந்து ரிலீஸ் ஆகி வெளியில் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு அமையுமா அமையாதா? அதனால என்னையே வந்து இத்தனை பார்க்கல, வர்றதுக்கு சூழ்நிலை அமையல, ஆளுகளை விட்டுட்டு வர முடியல, அப்படி தானே? அதைத்தான் நானும் சொல்கிறேன். அதனால ஆளுகளை விட்டுட்டு வர்றதுக்குண்டான வாய்ப்பு அமையலை. அதனால நான் கருப்பசாமி எல்லாத்துக்கு கைக்கு நம்ம அள்ளி அள்ளி கொடுத்தோம். உப்புளுக்கு நம்மளுக்கு வந்து இப்போ நமக்கு கஷ்டமாக இருக்குது. அதனால ஒரு இடத்த மாற்றி விடணும். அதனால நான் கருப்பசாமி அதையும் மாற்றி விட்டு கடன்லேருந்து ரிலீஸ் இந்த 2026 முடிகிறதுக்குள்ளே உனக்கு அதுலேருந்து ஒரு வழி கட்டினா போதுமா? இந்த ஆண்டு உனக்கு கடனை கட்டிடலாம். அதைத்தான் இப்போ நானும் சொல்கிறேன், இந்த ஆண்டு வந்து கடனை கட்டிடலாம்.
அதனால் நீ அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்னை வந்து பார்க்க முடியுமா? அடுத்து வரவா? அதுக்குள்ளே நான் கருப்பசாமி வழக்காடி பார்த்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உனக்கு நான் முடிச்சு கொடுத்துறேன். ஆக மொத்தம் இந்த 2026 முடியறதுக்குள்ளே உன் கடனை முழுசும் கட்டி கொடுத்து நிம்மதியாக உனக்கு வாழ வச்சு கொடுத்துறேன். அப்படியா? அடுத்து வர நான் வந்து பாரு, அதுக்கு ஒரு வழி பண்ணி கொடுத்துறேன். கூட வரம்போ கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா வழக்காடி பார்த்ததில் கடலூர் வச்சுப்பா. கடலூர் கருப்பசாமி, ஓனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்தேன். உன்னை ஒரு 2 வாரத்தில் கண்ணுக்கு தென்பட்டா போதுமாப்பா? போதும்ல? நீயா வந்து கண் இருந்தும் குருடனாக இருக்கிறிய, என்ன பண்ணுறது? எல்லா வழியும் காட்டினாலும் அதில் கரெக்டாக பயன்படுத்த மாட்டேது, என்ன பண்ணுறது? என்ன பண்ணுறது? நான் 2 வாரத்தில் பொருள் கிடச்சிடும். நான் பொருள் மட்டும் உனக்கு நான் சொல்லலை. தொழில் நிரந்தரமாக ஒரு பக்கம் செய்யறியா? செய்யறியா இல்லையா? இல்லை. இப்போ அதைத்தான் கேட்டேன். கண் இருந்தும் குருடனாக இருக்க, உனக்கு தொழில் ஒரு சிலதெல்லாம் நல்லா தான் அமைச்சாலுமே அதை கரெக்டாக ஏன் பயன்படுத்த மாட்டேன்னு உன்னை கேட்குறேன். சரி, இப்போ அதை விட்டுரு. உன்னி போகிற இடத்துலையாவது நிரந்தரமாக எனக்கு தொழில் அமையுமா? கட்டாயம் அமை, அதை உனக்கு அமைச்சு கொடுத்துட்றேன். அதே மாதிரி நமக்கு பொருள் 2 வாரத்தில் கண்ணுக்கு கிடச்சிடும். 2 வாரத்தில் அதை கண்ணுக்கு கிடச்சதையும் அதை பார்த்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன வந்து பார்க்குறேன். கிடச்சிருச்சு கருப்பசாமி, நான் கிட்ட வரணும். வருவீல? கிட்டவா. இதை கொண்டு யாரும் கைப்படாமல் வச்சுக்க. நான் கருப்பசாமி உனக்கு கூட இருந்து எல்லாரும் போல உனக்கு அந்த பொருளும் கிடச்சிடும், வேலையும் நிரந்தரமாக அமைச்சிடும். எல்லாரும் போல நிம்மதியாக அறவேறு கஞ்சி சொல்லாமல் போகிறதுக்கெல்லாம் விட மாட்டேன். சந்தோஷப்படியுமோ ஒரே இடத்துல நல்ல முறையில் இருக்கிற மாதிரி அமைச்சு தந்துடுறேன். அப்படி அமைச்சா போதும் இல்லைப்பா? நான் கூட வரம்போ. இதை மட்டும் யாரும் கைப்படாமல் வச்சுக்க. இதை போய் எல்லா மக்களும் ஜூஸ் போட்டு குடிச்சிடும். சரியா? இன்னையிலேருந்து கருப்பசாமி உன்னோட இருப்பிடத்துக்கு வந்துடுவேன். அப்படி இருந்தால் போதும்ல? கூட வரம்போ. யாரை கண்டும் பயப்படாமல் ஒரு தொழில் பண்ணி நிம்மதியை வாழ வச்சு குடும்பத்தோடு சொல்லாமல் எங்கேயும் வெளியில் போகாமல் ஒரே இடத்துல பேரும் புகழமாக வாழ வச்சா போதுமா? அவ்வளோதானே? நான் பண்ணி கொடுத்துறம்போ. 2 வாரத்தில் பொருள் கிடச்சிடும். கூட வரம்போ. அப்பா சரி, கோபி போயிடுச்சுப்பா. கோபி கருப்பசாமி, இப்போ தொழிலில் வேற ஒரு சிக்கலாக இருக்குது. என்னை வந்துட்டு கூப்பிடாமல் போறையே அப்படின்னு வந்து குறுக்காட்டி நின்று இடமான. அதனால் கருப்பசாமி எந்த பிரச்சனையும் வராது, எந்த பிரச்சனையும் வராது. வர வேண்டிய இடத்துல உனக்கு பணம் வந்துடும். அதை பற்றியும் கவலைப்பட வேணாம். அங்கே வந்து ஒரு 3 பேர்த்த நிப்பாட்டணும். இந்த ஆடி வரைக்கும் நீ சகிச்சுட்டு அங்கே போய்த்தாகணும். அதில் உனக்கு சிக்கல் இல்லாமல் இருந்தால் போதும்ல? உனக்கு அந்த சிக்கல் வராது. அதனால் நான் கருப்பசாமி உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்து எந்த இடைஞ்சலாம் அமைச்சு கொடுக்குறேன். செப்பரேட்டாக செஞ்ச தொழிலில் வருமானம் தேடி கூப்பிட்டு கொடுத்துருவேன். அதை அமைச்சா போதும்ல? கருப்பம் கூடவே வரம்பா. உன்னோட இருப்பிடத்துல தான் நான் இருக்கேன். உனக்கு அதுக்கு சிம்டமும் காட்டியிருக்கேன். காட்டுனா இல்லையா? அதனால் நான் கருப்பசாமி போனவே திரும்பி ஒடியாந்துருக்கேன். என் சகோதரன் சொல்லியிருக்கான், அவன் வந்து கஷ்டத்தோடு உட்காந்துட்ருக்கான், உடனே போய் சொல்லிடுறான் அப்படின்னு. அதனால் நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக உன்னோட இருப்பிடத்தில் இருக்கேன். அதனால் என்றைக்கும் வாசலில் கொண்டாந்து காட்டிடணும். இப்படி காட்டுறது இல்லையா? அது ரெகுலராக நீ அதை பண்ணிடணும். நான் கருப்பசாமி உனக்கு கூடவே இருந்து வர்ற ஆடி முடிஞ்சு அந்த திருவிழா முடிஞ்சு ஆவணி மாதம் தனியாக ஒரு ஆஃபீஸ் போடுறோம். சரியா? இந்த வேலை இல்லாமல் செப்பரேட்டாக நீ 4 பேர்த்துக்கு வேலை கொடுக்குற அந்த மாதிரி அமைக்கலாம்னு முடிவு பண்ணியாச்சு. அதனால் நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சுட்டு அதே மாதிரி நீ, அதனால் இதை பாங்கா வச்சுக்க. இதை நீ உன்னோட ஆஃபீஸுக்கு கொண்டுட்டு வந்துரு. நாளையிலேருந்து கருப்பசாமி யாரும் உன் கண்ணுக்கு காட்டுறப்போ கூட வரம்போ. கருப்பசாமி மறுபடியும் கணபதி வளையம் முயற்சிப்பா. ஆமாப்பா, கூட்டு தொழிலெல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு சாத்தியப்படலை. அப்படி தாண்டாமானே? அதனால் தனித்து பண்ணலாம். நான் தனித்து பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அப்போ 2 குடும்பத்தை நான் பார்க்குறேன்னு என்கிட்ட பொறுப்பேற்றக்கூடாது. நீ சொல்லு. நீ இருக்கிறத சப்போர்ட் பண்ணலாம், முழு முயற்சி எடுத்து நீ பார்க்கக்கூடாது. இன்னைக்கு இல்லை, எப்பவும் அதுதான் அப்படின்னு சொல்லு. நான் சரின்னு ஏற்றுக்கிறேன். நீ சொல்லு. அப்படிலாம் நீ சொல்லக்கூடாது. அப்படி சொன்னீங்கன்னா கருப்பசாமி தான் பகையாயிருவேன். அதனால் கருப்பசாமி நீ இப்போ 2 பேர்த்தையும் பார்க்குற மாதிரி தான் இருக்கணும். சரியா? இப்போ தொழில் உனக்கு தனியாக அமைச்சிருவேன். இங்கே ஒத்து வழின்னு உன் பக்கம் வந்து வேலை செய்கிறேன்னு சொன்னால் என்ன பண்ணுவேன்? அது எப்படிடா நான் ஒத்து வரேன்? நீ இங்கே செய்யினா அங்கே ஒத்து வராது அப்படின்ற. இப்போ நீ புதுசாக ஒரு கட்டட வாடகை பிடிச்சி 10 மிஷின் தைச்சு முழுசாக பூரா புதுசாக உருவாக்கணும். இப்போ அங்கே உருவாகி நிற்கிது. அப்படி தானே?
கூட எக்ஸ்ட்ரா ஒரு 4 மிஷின் போடலாம். அதனால் உனக்கு வேண்டி என்ன பண்ணுற, 30 நாள் டைம் கொடுக்குறேன், முடிஞ்சு அங்கே போடு. அப்படி இல்லை அப்படின்னா ஆடி இந்த ஆவணி மாதம் தான் உனக்கும் சொந்த தொழில். அது வரைக்கும் உனக்கு வேலை நிரந்தரமாக கொடுத்துறேன். கடனை கட்டிடலாம். நல்லபடியாக கருப்பசாமி லோன் கட்டுற அளவுக்கு வருமானம் வந்துடும். யாரு கட்டவும் தேவையில்லாத கெட்டவர் உருவாகாது. அது போக சில்லற கடன் இருக்குது, அதுக்கு என்ன வழி? அப்படி தானே? அவங்களையும் கொஞ்ச நாளைக்கு நான் ஆஃப் பண்ணி வச்சிடறேன். சரியா? உனக்கு கடனை கட்டி சந்தோஷம் புரியுமோ அதிலேருந்து வெளியில் வந்துடலாம். அதனால் நீ இங்கே வந்து துணிச்சு இதே இடத்துல வேலை செய்யலாம் அப்படின்னு இப்போ நீ எடுத்த முடிவு சரிதான். என்னைக்கா இருந்தாலும் தனியாக வச்சிடணும். அதே போல் நான் உனக்கு வாரிசு உருவாகிறதுக்கு உத்தரவு கொடுத்துருக்கேன். அதுக்குண்டான முயற்சியும் நீ எடுத்திருக்க. அதுக்குண்டான பலனும் கருப்பம் கொடுத்துருவேன். சரியா? உன்னை கொண்டு உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு. உன்னை எல்லாரும் ஜூஸ் போட்டு குடிச்சிடணும். எல்லாருன்னா யாரு? நீ உன் குடும்பத்தில் யாரா இருக்க? அவ்வளோதான். மற்றவங்க யாரும் கொடுக்கக்கூடாது. கூடயே வரணும். அதுக்கு வேண்டி பார்க்க வேண்டாம்னு உனக்கு சொல்லலை. நீ எப்பவும் போல நீ அப்படியே பார்க்கலாம். தொழிலுக்கு மட்டும் தனியாக முயற்சி பண்ணியாச்சு. தானாக கூப்பிட்டு நீ செய் அப்படின்னா செய்ய சொல்லு. அப்படி இல்லைன்னா ஆடிதின் தாவணிக்கு உனக்கு இருக்கிற கடனெல்லாம் கட்டிட்டு உனக்கு நான் கருப்பசாமி உனக்கு நான் இப்போ கொடுத்துட்டு போகிறேன். ஆவணி மாதம் நீ உனக்கு ஓனர் ஆக்கி நான் கருப்பசாமி உனக்கு பால் காய்ச்ச வந்தால் போதும்ல, கம்பெனி ஓப்பன் பண்ணுறதுக்கு நான் வந்துடுறேன். இதான் இதை மட்டும் தனியாக யாரும் கைப்படாமல் வச்சிடணும். கம்பெனி ஓப்பன் பண்ண வரைக்கும் உன்னோட யாருக்குமே சொல்லக்கூடாது. உன் மனைவிக்கும் கூட இதை சொல்லக்கூடாது. அந்த மாதிரி வச்சுக்க. கூடவே வரணும்.